இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாது. இந்திய அரசு தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள் பக்கம் நாம் இருக்க வேண்டும். இதுதான் மகாத்மா காந்தியருடைய கனவு. இதுதான் ஒன்றிய அரசுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்பொழுது போர் நிறுத்தம் என்று அறிவித்திருக்கிறார்களே, எதற்காக இந்த போர் நிறுத்தம்? இன்னும் 2-3 நாட்கள் நோபல் பரிசு கிடைக்கும் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார். அவரே சொல்லுகிறார், நான் 3-4 போர்களை நிறுத்தி இருக்கிறேன், பாலஸ்தீன போரையும் நிறுத்துவேன், ஆகவே நான் தகுதியானவன் நோபல் பரிசு பெறுவதற்கு என்று சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் வரை அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார்கள். வாய்ப்பில்லை என்றால் மீண்டும் அந்த போர் தொடருமா என்ற அபாயம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலத்தின் கட்டாயத்தில் தான் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியுள்ள தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர் சண்முகம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் பெருமக்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.